வணக்கம் சான்றோர்களே, வணக்கம். நான் உங்கள் அம்சி அனில்குமார் பேசுகிறேன். இதுவரை ஊர் பெயர் சொல்வோம் என்கின்ற தலைப்பில் 7 காணொளிகளை பதிவேற்றம் செய்துவிட்டேன். ஒவ்வொன்றிற்கும் நீங்கள் தருகின்ற அபரிமிதமான ஆதரவுகளை பார்க்கிற பொழுது மென்மேலும் பல்வேறு காணொளிகளை இந்த சமூகத்திற்கு தர வேண்டும் என்கின்ற அவா இந்த நெஞ்சில் நின்று நிழலாடுகிறது. இன்றைக்கு சற்று மாறுபட்ட நிலையில் கருத்து களஞ்சியம் என்கின்ற தலைப்பில் சில மகத்தான தகவல்களை இந்த சமூகத்திற்கு தரலாம் என்று ஆசைப்படுகிறேன். சில தகவல்கள் அதிகமாக மாணவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதாவது தூங்கா நகரம் என்று ஒன்று உண்டென்றால் அதற்கு பெயர் என்ன? சபா, சரியாக சொன்னீங்க. மதுரை தூங்கா நகரம். அங்கே எப்பொழுதுமே மக்கள் பரபரப்பாக இயங்கி கொண்டிருப்பாங்க. அதனால் மதுரைக்கு தூங்கா நகரம் என்று ஒரு பெயர் உண்டு, உண்மைதான். அதுபோல் தூங்காத ஒரு உயிரினம் ஒன்று உண்டு. அது எது ஒன்று தெரியுமா? தூங்காத ஒரு உயிரினம், இது ஒருபோதும் தூங்காது. தெரியவில்லையா? தூங்காத ஒரு உயிரினம் ஒன்று உண்டென்றால் அதற்கு பெயர் மீன். சான்றோர்களே, மீன். அதாவது மதுரையில் இருந்து கொண்டு தூங்காமல் இருந்து ஆட்சி புரிகின்ற அருள் புரிகின்ற காரண காரியத்தினாலே மதுரையில் இருப்பவளுக்கு மீன் ஆட்சி என்று பெயர். அதுபோல் காமம் என்றால் விருப்பம். மக்களின் தேவையை அறிந்து விருப்பத்தை அறிந்து அருள் புரிகின்ற ஆட்சி புரிகின்ற காரண காரியத்தினாலே காஞ்சியில் இருப்பவளுக்கு காமாட்சி என்று பெயர். அதுபோல் வடக்கே இருந்து கொண்டு விசாலமான மனதுடன் மக்களுக்கு அருள் புரிந்து ஆட்சி புரிகின்ற காரண காரியத்தினாலே வடக்கே இருப்பவளுக்கு விசாலாட்சி என்று பெயர். அதுபோல எங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பைக்குளம் பகுதியிலே தன்னை நாடி வருகின்ற பக்தர்களை பத்திரமாய் இருந்து காப்பாற்றி அருள் புரிகின்ற காரண காரியத்தினாலே பைங்குளத்தில் இருப்பவளுக்கு பத்ரேஸ்வரி என்று பெயர். ஆம், கூட்டால்மூடு அருள்மிகு பத்ரேஸ்வரி என்று பெயர். அந்த பத்ரேஸ்வரி அம்மன் தேவஸ்தானத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இங்கே வருடந்தோறும் நடைபெறுகின்ற சித்திரை திருவிழாவில் பிரசித்தி பெற்ற வான வேடிக்கை இங்கு மிக பிரபலம். குமரி மாவட்டத்தில் வேறு எங்கேயுமே இல்லாத ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சம்பவம் கூட்டால்மூடு வான வேடிக்கை என்று சொல்லி நடைபெறுகிறது. ஆண்டாண்டு காலமாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது மிக மகத்தான ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு காணொலிகளை நீங்கள் பார்க்கிற பொழுது இவற்றை ஒவ்வொன்றையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்தீர்கள் என்று சொன்னால் இதுபோல பல மகத்தான தகவல்களை என்னால் இந்த சமூகத்திற்கு தர முடியும் என்பதனை மேலும் எடுத்து சொல்லி இன்றைக்கு இந்து மதம் சார்ந்த ஒரு தகவலை சொல்லியிருக்கிறேன். நாளை எமது காணொளியில் கிறிஸ்தவ மதம் சார்ந்த ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அம்சி அனில்குமார். வணக்கம் சான்றோர்களே, வணக்கம்.